வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். ஓட்டோவாவில் வீட்டை புனரமைப்பதாக கூறி வாடகைதாரர்களை வெளியேற்றும் ரெனோவேஷன் முறையை தடுக்கும் புதிய வரைவு சட்டம் நகர குழுவில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளர்கள் 7 நாட்களுக்குள் இதற்கான சிறப்பு உரிமத்தை பெற வேண்டும் என்றும், கட்டுமான அனுமதியை பெற்ற பிறகு வாடகைதாரர்களுக்கு வெளியேற்ற நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. எனினும் இந்த சட்டம் போதுமான பலம் கொண்டதாக இல்லை என வாடகைதாரர் உரிமை குழுக்களும், இது தங்களுக்கு கூடுதல் அதிகாரத்துவ சுமையை தரும் என வீட்டு உரிமையாளர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த சட்டம் ஜூலை 15ஆம் தேதி அன்று முழு நகர சபையின் ஒப்புதலை பெற்றால் 2027 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணத்தை தனியாக பிரிக்க கோரும் தனிநாடு மற்றும் சுயாட்சி தொடர்பான பொது வாக்கெடுப்பு மனுவை சரிபார்க்கும் பணிகளை எலெக்ஷன் அல்பர்டா அமைப்பு மீண்டும் தொடங்கியுள்ளது. இதற்கு முன்னர் நீதிமன்ற தடையால் இந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தின் அனுமதியோடு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையே பிரிவினைவாதத்துக்கு எதிராக பேசியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிப்ரே கனடாவின் ஒற்றுமைக்காக நாம் போராடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குழந்தை பாலியல் துஷ்பிரயோக ஆவணங்களை விநியோகிக்கும் குற்றத்துக்கான கட்டாய குறைந்தபட்ச ஓராண்டு சிறை தண்டனை அரசியலமைப்புக்கு எதிரானது என்று கியூபெக் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு 3 முதல் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் 600 படங்கள் மற்றும் 150 வீடியோக்களை வைத்திருந்ததுடன் 73 கோப்புகளை ஸ்கைப் தளம் மூலம் விநியோகித்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நபர் ஒருவரின் மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் 8 முதல் 11 வரையிலான மன வளர்ச்சியும் தீவிர அறிவுசார் குறைபாடும் கொண்டவர் என்பதால் அவருக்கு ஓராண்டு சிறை விதிப்பது கொடூரமானது மற்றும் அசாதாரணமான தண்டனையாகும் என்று நீதிபதி மார்க் ஷேர்கர் தலைமையிலான அமர்வு குறிப்பிட்டுள்ளது. இது தனிநபர் சூழ்நிலையை கருத்தில் கொள்ளும் நீதித்துறை கொள்கைக்கு எதிரானது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை 6 மாதங்களாக குறைக்கப்பட்டு சமூகத்திலேயே கடுமையான நிபந்தனைகளுடன் கழிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதேபோன்ற வழக்கில் கனடா உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலேயே கியூபெக் நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது. மேலும் நீதிபதிகள் குறைந்தபட்ச தண்டனையை குறைக்க வழிவகை செய்யும் புதிய கூட்டாட்சி சட்டம் வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி அன்றுதான் அமலுக்கு வர உள்ளதால் அது இந்த வழக்குக்கு பொருந்தாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். கனடாவில் உள்ள பல்வேறு வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு தரப்புகளில் உரிமை கோரப்படாத கணக்குகளில் சுமார் 2.5 பில்லியன் டாலர்கள் இருப்பில் உள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகள், முதிர்வடைந்த பாலிசிகள் மற்றும் அரசு பண பரிமாற்றங்களை உள்ளடக்கிய இந்த தொகையில் தங்களுக்கு ஏதேனும் பங்கு உள்ளதா என்பதை பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாக சரிபார்த்துக் கொள்ளுமாறு அரசு தரப்பில் பொதுச்சேவை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிஓசி கட்டணம் வசூலிப்பதில்லை, கிரிப்டோ விற்பதில்லை, தனிப்பட்ட தகவல்களை தொலைபேசியில் கேட்பதில்லை என்பதால் மோசடிகளில் இருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஜூன் மாதம் 2023 நடந்த சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையில் இந்தியாவில் சிறையில் உள்ள கான்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் நேரடியாக உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஆபரேஷன் ஹார்ட்பால் என்ற பெயரில் நடத்தப்பட்ட சர்வதேச அதிரடி வேட்டையில் உலகளவில் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் கனடாவை சேர்ந்தவர்கள் ஆவார். குறிப்பாக 1000 கிலோ கொக்கைன் போதைப் பொருளும் பல ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாங்கவரை சேர்ந்த ரவீந்தர் சிங் தண்டா, சரையைச் சேர்ந்த ஐஸ்கர் பார்க் மற்றும் கிறிஸ்டனை சேர்ந்த குர்தேஜ் சிங் ஸ்மார்க் ஆகியோர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பல வழக்குகளில் சிக்கியுள்ளனர். சார்னி அருகே ப்ளூ வாட்டர் பாலம் வழியாக 7.5 மில்லியன் டாலர் மதிப்பிலான 55 கிலோ கொக்கைன் மற்றும் 5 கிலோ ஹெரோயின் ஆகியவற்றை கடத்திய வழக்கில் பிரம்டனை சேர்ந்த 29 வயது ட்ரக் ஓட்டுநர் சரம்பிரீத் சிங்குக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தீர்ப்பு நாளுக்கு சில தினங்களுக்கு முன்பு GPS பொருத்தப்பட்ட தனது கால் விலங்கை அகற்றிவிட்டு அவர் கனடாவை விட்டு தப்பியோடியுள்ளார். அவருக்கு பிணையாக வழங்கப்பட்டு 55 டாலர்களை பறிமுதல் செய்ய அரசு தரப்பு முயன்று வருகிறது. இணையம் மூலமாக 11 வயது சிறுமியுடன் பழகி அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்வதற்காக
ஜூலை 2025 ஓட்டுவா நகரத்துக்கு பயணம் செய்த 22 வயது அமெரிக்க நபரான ஜோசப் ஏர்கட் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவைச் சேர்ந்த இவர் தற்போது அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓட்டுவா காவல்துறையும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜோர்ஜியா ரோபர்ட்ஸ் பேங்க் அருகே கடந்த ஜூன் 28 அன்று டாப் ஓஷன் என்ற மீன்பிடி படகு கடுமையான வானிலை காரணமாக மூழ்கியது. படகில் பயணித்த 10 பேரில் 4 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். படகு இயக்கிய 22 வயது இளைஞரான சென்மிங் உட்பட 6 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தற்போது படகு 153 மீட்டர் ஆழத்தில் மூழ்கியிருப்பதை ஜூலை 8 அன்று ரிச்மண்ட் போலீசாரின் நீருக்கடியில் செல்லும் ட்ரோன் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஓட்டோவா, பேரி மற்றும் ஒரலியா பகுதிகளில் 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் ரகசிய காணொலி பதிவு குற்றச்சாட்டுகளின் கீழ் 25 வயதான மைக்கேல் ஹேமரோன் பாக்ஸ்டர் கைதாகியுள்ளார். ஓட்டோவா பகுதியில் 14 வயதுக்குட்பட்ட 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் தற்போது GPS கண்காணிப்பு கருவியுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மேற்கு ஒரலியாவில் உள்ள ஒரு கடையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமுறை ஈடுபட்டு அதனை ரகசியமாக காணொலி பதிவு செய்த குற்றத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்திருந்தது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் இருக்கலாம் என சந்தேகிக்கும் மாகாண காவல்துறையினர் தடையின்றி முன்வந்து புகார் அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி சுமார் 12 சிறுமிகளுடன் தொடர்பு கொள்ளவோ அல்லது அவர்களின் அருகே செல்லவோ இவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள வில்சன் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் புதன்கிழமை மாலை நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் TTC ஊழியர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாலை 6:30 மணியளவில் ஆயுதத்துடன் மர்ம நபர் ஒருவர் நிற்பதாக டொரண்டோ காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் கத்தியால் தாக்கப்பட்டதில் குறித்த TTC ஊழியரின் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. டிம்மின்ஸ் நகரின் முக்கிய சந்திப்பில் புதன்கிழமை மாலை பிக்கப் ட்ரக் மற்றும் ஸ்கூட்டர் மோதிய விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜூலை 8 அன்று மாலை 5:33 மணியளவில் அல்கோகின் பொலவார்ட் வெஸ்ட் மற்றும் ரியா ஸ்ட்ரீட் நார்த் சந்திப்பில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஓர்லியன்ஸில் புதன்கிழமை மாலை ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சிக்கிய முதியவர் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். செப்பல் ஹில் பகுதியில் உள்ள கஸ்டல் பைன்ஸ் வே வீதியில் மாலை 4:50 மணியளவில் தீப்பற்றியதாக ஓட்டோவா தீயணைப்புத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. தீப்பிடித்த வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்ட முதியவருக்கு புகை மூட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்காக சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றொரு நபர் பரிசோதிக்கப்பட்டார் என்றும் ஆனால் எவருக்கும் தீவிர காயங்கள் இல்லை என்றும் மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஓட்டோவாவின் கிழக்கு பகுதியான கார்ல்ஸ்பேட் ஸ்பிரிங்ஸ் அருகே புதன்கிழமை நடந்த வாகன விபத்தில் பெண் ஒருவர் பலத்த காயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாலை 4:40 மணியளவில் ரசல் ரோட் மற்றும் லிட்ரியம் ரோட் பகுதியில் ஒரு பிக்கப் ட்ரக் மற்றும் சிறிய அளவிலான SUV வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. SUV வாகனத்தை ஓட்டி வந்த பெண்ணுக்கு உயிர் ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற அதே நேரத்தில் அதே வாகனத்தில் பயணித்து 6 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் காயங்களின்றி பாதுகாப்பான நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பிக்கப் ட்ரக்கை ஓட்டி வந்த நபரும் சீரான உடல்நிலையுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லடாக் ஹைலாண்ட்ஸ் நகராட்சியில் புதன்கிழமை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் 73 வயது முதியவர் ஒருவர் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். மதியம் 2 மணியளவில் கிப்ஷன் ரோட் மற்றும் 8வது கன்ஸ்ட்ரக்ஷன் இடையே உள்ள வோல்ஃப் குரோவ் ரோட்டில் இவர் பயணித்த போது வாகனம் கட்டுப்பாடு இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் வேறு எந்த வாகனமும் சம்பந்தப்படவில்லை. படுகாயமடைந்த முதியவர் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரம்டன் பகுதியில் புதன்கிழமை மாலை ட்ரக் வாகனத்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்துள்ளார். மாலை 5:30 மணியளவில் நோர்த் பார்க் டிரைவ் மற்றும் லாஷ்மெத் ஸ்ட்ரீட் சந்திப்பு அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது.
கவலைக்கிடமான நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கனடா முழுவதும் வீட்டு வாடகை சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் புதிய வீடுகளின் அதிகரிப்பு காரணமாக கடந்த ஆண்டை விட வீடுகளின் கேட்கப்படும் வாடகை கட்டணங்கள் 4% மேலாக குறைந்துள்ளதாக புதிய சந்தை ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இது வாடகைதாரர்களுக்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.